ரீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம நேற்று சொன்ன லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தது, நாளைக்கான நிஃப்டி எக்ஸ்பைரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே அப் டு டைம் வரலையும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு டிமெட் அக்கௌண்ட்டில் தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் எதில் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. அது பார்த்தீங்கன்னா நம்ம அலைஸ் ப்ளூ சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் அலைஸ் ப்ளூ சூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தமிழ்நாட்டில் தான் அவங்களோட கேபிட்டல் இருக்குது. தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆன கம்பெனி. அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனியில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம மூலயமா ரெஃபர் மூலயமா போகிறீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ் வாங்க முடியாதவங்களுக்கு ஒரு வெபினார் வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரீயாகவே. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறதுல நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோ நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்க்கெட் ஒரு 2 ஹவர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டாகவே இல்லை நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு. ஸோ இந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் கேண்டில் பிரேக் அவுட் நடந்தது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய்க்கு உள்ள ஒரு ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 24,500 புட்டு எடுத்துங்க. இது ஒரு 100 ரூபாய்க்கு இருந்த ப்ரீமியம் கிட்டத்தட்ட 250 ரூபா வரலையும் மூவ்மெண்ட் நடந்திருக்கு. ஒரு 150 ரூபா சிங்கிள் பிரேக் அவுட்டில் நடந்திருக்கு. இதை நான் 1 ஹவரில் வச்சு பார்த்தா தெரியாது. நான் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ல இதில் ஒன்று வச்சு காமிக்கிறேன் லோ டைம் ஃப்ரேமில். ஸோ இப்போ இந்த இடத்துல 2 மணி நேரமாக மார்க்கெட் நின்று இருக்கு. கரெக்டாக 9:15 ஓப்பன் ஆன மார்க்கெட்டு 11:50 வரலையுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கிட்டே நெருங்க வந்திருக்கு. 2-2.5 மணி நேரத்துக்கு மேலேயே மார்க்கெட் இந்த இடத்துலேயே தான் ஒரு கன்சல்டேஷனில் தான் இருந்தது. ஆனால் ஒரு அப்பர் நல்ல ஒரு அப்சைடு மூவ்மெண்ட்ன்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரே கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 24,530 கிட்டத்தட்ட 24,350 வரலையும் வந்திருக்கு. அப்போ ஒரு 200 பாயிண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரே கேண்டில் ஃபால் நடந்திருக்கு இந்த 5 மினிட்லேயே. ஸோ அப்போ இந்த மூமெண்ட்டில் எவ்வளோ பெரிய மூமெண்ட் நடந்திருக்கு இந்த இடத்துல அப்படின்றத பாருங்கள். புட்டை யதார்த்தமாக எடுத்து வச்சிருந்தவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்மளுமே ஒரு 60% ரிட்டர்ன்ஸ் இந்த புட்டில் எடுத்திருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நாளைக்கான சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த டேவோட லோ தான் இன்னைக்கு பார்த்தீங்களா 24,368. இது ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டு இருந்தது. அதுவும் இம்பார்ட்டண்டான ஒரு 12,342 ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருந்தது. இதை பிரேக் அவுட் பண்ணதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் மாதிரி இன்னைக்கு வந்துட்டு உடனேவே என்ன பண்ணிடுச்சுன்னா அடுத்த 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்குள்ளே மார்க்கெட் இருந்த இடத்துக்கு எங்கேருந்து ஃபால் ஆனிச்சோ அந்த இடத்துக்கே போயிடுச்சு. ஸோ இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேவோட லோ 12,342 கீழே போனால் தான் புட் சைடு போகும். அதர்வைஸ் இன்னைக்கு டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. நாளைக்கு ஒரு சின்ன கேப் அப்பாக இருந்தாலுமே 12,500 மேலேயே பாசிட்டிவ் நோட்டில் போகுது அப்படின்ற பட்சத்துக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு 24,570 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 24,756 போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன் இந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல திரும்பி இருக்குது அப்படின்றதுக்கு காரணமும் அதுதான். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட இந்த இடம் லோ. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் பண்ணியிருக்கு பாருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே கரெக்டாக தெரியும். அப்போ 12,570 அப்படின்ற ரேஞ்சு உங்களுக்கு நான் ஒரு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அப்போ இந்த 1, 2 இப்போ இந்த இடத்துல 3. ஓகேங்களா? அப்போ நாளைக்கு டேவோட ஹையை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா 24,756 அப்படின்ற அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதான் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இதுதான் நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் இருக்கும். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்குன்னா காலையிலேருந்து ஒரு அப் ட்ரெண்டாகவே இருந்தது. ஸோ இவங்களுக்கு நிஃப்டி தான் சப்போர்ட் பண்ணாமலே இருந்தது. அந்த 1 ஹவர் பிரேக் அவுட் நடந்ததில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபாலு. ஸோ திருப்பி அவங்களால அந்த ஃபாலை பெருசாக கொடுக்க முடியல, சப்போர்ட் பண்ண முடியல நிஃப்டிக்கோட. அதனால நல்ல ஒரு அப்சைடு மூவ்மெண்ட் மறுபடியும் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 53,450 அப்படின்ற அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு இந்த 53,450 மேலே போயிடுச்சு அப்படின்னா 54,460 தான் அடுத்த நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸு. ஸோ இதை நாளைக்கு கொடுக்குமா கொடுக்காதான்றதை நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். கிட்டத்தட்ட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,830 அடுத்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 52,670 அடுத்த சப்போர்ட். இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி.
ஸோ FinNifty பார்த்தீங்க அப்படின்னா 24,400 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 24,700 அடுத்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா 24,600 ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்குது. இப்போ இந்த 24,600 நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 24,700 போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஏன் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் இன்னைக்கு டேக்குள்ளே போக முடியல, ஸோ நாளைக்கு 24,700 போகுதான்றதை பார்ப்போம். அது மாதிரி 24,600 கீழே சப்போர்ட் எடுக்க வருது அப்படின்னா 24,400 தான் அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்குது. இதுதான் வந்து FinNiftyக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டி வந்து ஸ்லோவாக மூவ்மெண்ட் ஆனாலும் நல்ல ஒரு அப்சைடு போயிட்டு தான் இருக்குது. அப்போ 12,885 பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா அடுத்தது வந்து 13,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு அண்ட் ரவுண்ட் ஃபிகராகவும் இருக்குது. இந்த 13,000 பிரேக் அவுட் பண்ணிச்சா 13,065. இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது 12,885 சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 12,786 தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12,740 அடுத்த சப்போர்ட்டு. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் கொடுப்போம். ஸோ நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டு இப்போ வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற லிங்க் மூலிமா அக்கௌண்ட் புதுசாக ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்ததுன்னா கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ நம்பா.